கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் ஜூன் மாதத்திற்குள்ளாக ஆண்டவர் பிரவேசிக்க ஒரு கிருபை தந்திருக்கிறார். அதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளிலும் நமக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் தருவாராக. முதலாவதாக நாம் அவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து வழிநடத்தும் நல்ல தோப்பனை ஆசிரியக்கப்பட்ட இந்த நல்ல மாதத்திற்காக அவங்க நெஞ்சாண்டவரை கடந்த மாதத்துல எல்லாம் கண்மணி போல் பாதாத்தில் கிருபையாய் வழிநடத்தி வந்தீர் ஆண்டவரை. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இந்த மாதத்திலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. இன்றைய நாளிலும் நாம் சிந்திக்க போகிற வேத பகுதி எரேமியா 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அடுத்த பிற்பகுதிகளை பார்க்கும்பொழுது அவர்களை என்ன செய்வேன், அவர்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். யாருக்கெல்லாம் ஆண்டவர் விண்ணப்பம் பண்ணி யாருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் பார்த்தோம் என்றால் நிறைய பேருக்கு என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் அந்த காரியங்களை ஒவ்வொருவருக்கும் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அதிலே ஒரு 3 நபரை குறித்து மாத்திரம் நாம் என்ன செய்வோம், வேகமாக என்ன செய்வோம், சிந்திப்போம். முதலாவதாக நாம் பார்த்தோம் என்றால் ஆகார். ஆதியாமத்திலே நாம் பார்த்தோம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்த்தோமானால், ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து என்ன செய்கிறான், ஆகாருடைய தோளில் வைத்து பிள்ளையும் என்ன செய்கிறான், ஒப்பு கொடுத்து நீ என்ன வனாந்தரத்து போ என்று சொல்லி என்ன செய்விட்டான். ஆபிரகாம் அனுப்பிவிட்டான். ஆகாரம் என்ன செய்கிறார், வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறார். துருத்திகளிலே என்ன செய்விட்ட தண்ணீர் என்ன செய்ய செலவழிந்து விட்டது. அந்த பிள்ளை என்ன செய்கிறா, செடியின் கீழே விட்டு என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்பு பாயும் தூரத்திற்கு என்ன செய்கிறார், போய் என்ன செய்கிறா, உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அவள் எப்படி அழுதாள், சத்தமிட்டு அழுதாள். அடுத்தல நாம் பார்த்தோமானால் தேவதூதன் என்ன செய்கிறா, தேவன் பிள்ளையின் சத்தத்தை என்ன செய்கிறா கேட்டு தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, நீ போ, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி அவள் நீ எழுந்து போ என்று சொல்லும் பொழுது ஆகார் என்ன செய்கிறார், எழுந்து போகிறார். போகும்பொழுது அங்கே கர்த்தர் ஆகாரினுடைய கண்களை திறந்தார். அங்கே ஒரு தண்ணீர் துறவை கண்டு அங்கே போய் எண்ணுகிறார்கள். துருத்திலே தண்ணீர்களை நிரப்பி பிள்ளைகளுக்கும் என்ன செய்தார், குடிக்க கொடுத்தார் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இரண்டாவது காரியமாக நாம் பார்த்தோம் என்றால் எசேக்கியாவை பற்றி நாம் எல்லாருக்கும் தெரியும். அந்நாட்களில் ஏசாயா 38ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கும்பொழுது ஆமோத்சின் குமாரனா ஏசாயா என்ன சொல்கிறார், நீர் பிழைக்க மாட்டேன், மரித்து போவீர் என்று சொல்லி ஏசாயா வீட்டுக்கு போய் எசேக்கியா வீட்டுக்கு போய் என்ன செய்கிறார், ஏசாயா சொல்கிறார், நீ பிழைக்க மாட்டேன், மரித்து போய் வீட்டு காரியத்தை என்ன செய்யும் ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி என்ன செய்கிறார் சொல்கிறார். எசேக்கியா மனது உடைந்தவனாக சுவர்புறத்தை முகத்தை திருப்பி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் நீதியும் மன உத்தமமாய் நடந்தேன் ஆண்டவரே என்பதை நினைத்தலும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதானங்க. எசேக்கியாவை பார்த்தோம் என்றால் விண்ணப்பமும் பண்ணுகிறான், அழையும் செய்கிறான். ஆனால் அங்கு எரேமியால நாம் பார்த்தோம், அழையும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை நான் என்ன செய்வேன், வழி நடத்தணும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லு. அப்போ ரிப்பீட் அவனுடைய அழுகை ஆண்டவர் கேட்டு என்ன செய்கிறார், ஏசாயா நோக்கி போ, கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன், 15 வருடம் ஆயுசு நாட்களுக்கு கூட்டுவேன் என்று சொல்லு என்று சொல்லி எசேக்கியாவிடம் ஏசாயா என்ன செய்கிறார் போய் சொல்லுகிறதை நாம் என்ன செய்கிறோம் இதில் பார்க்கிறோம். எசேக்கியாவினுடைய கண்ணீரை விண்ணப்பத்தை ஆண்டவர் என்ன செய்தார், கண்டார். மூன்றாவது காரியமாக நாம் இதில் பார்த்தோம் என்றால் எலியா. இப்போ 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்றால் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோமானால் எலியா ஒரு பிள்ளை என்ன செய்கிறார்,
39ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால் 37ஆம் வசனத்தில் அப்பொழுது அவள் உள்ளே போய் அவள் பாத்திரம் கொண்டு தரைமட்டு பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். அதற்கு முந்தின பார்க்கும் என்றால் என்னது 29ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால் ஒரு பிள்ளை என்ன செய்கிறா மரித்து போய் என்ன செய்கிறான் கிடைக்கிறான். அப்பொழுது பார்த்தோம் என்றால் எலியா என்ன செய்கிறான் வீட்டுக்கு 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நான் பார்க்கும்போது உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னால் அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறான் எலியா வேண்டுதல் செய்தான். அப்பொழுது எலியா என்ன செய்கிறான் வேண்டுதல் செய்து முடித்துட்டு பிள்ளையின் கிட்டே போய் என்ன செய்கிறான் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண் அவன் கண் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கையின் மேலும் பாடும்படியாக குப்புறப்படுத்திக்கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் கொண்டு இங்கே பார்க்கும்போது பிள்ளையின் தாயார் என்ன செய்கிறார்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். எலியா என்ன செய்கிறான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுற இந்த 2 காரியங்களும் இங்கே நடக்கிற ஆண்டவர் என்ன செய்கிறாங்க அந்த பார்த்தோம்னா அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் மூளாவி என்ன செய்கிறான் திரும்ப கிட்ட போய் அவன் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை என்ன செய்தான் திறந்தான் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இங்கே என்ன செய்கிறான் எலியா ஒரு பிள்ளையை என்ன செய்கிறான் குணமாக்கிறான் உயிர்த்தில் என்ன செய்கிறான் வைக்கிறான். இன்றைய நாளிலும் நாம் பார்த்தோம் என்றால் அதே எரேமியா 31ஆம் அதிகாரம் அடுத்த பகுதியிலே நாம் பார்த்தோம் என்றால் செம்மையான வழியிலே நான் என்ன செய்வேன் அவர்களை நடத்துவேன் என்று சொல்லி நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். பின்பாகத்திலே நாம் பார்த்தோம் செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். செம்மையான வழி என்று சொல்லும்போது நமக்கு ஞாபகத்தில் 23ஆம் சங்கீதத்திலே நாம் பார்த்தோம் என்றால் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அவன் தண்ணீரண்டை என்னை கொண்டு போக விடுகிறார். செம்மையான வழி தான் என்னது செம்மையான வழி. ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார் கண்மணி போல என்ன செய்கிறார் பாதைக்கு. இதை தாவீது எந்த சூழ்நிலையை எழுதியிருப்பான் என்று நாம் பார்த்தோம் என்றால் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்றால் சவுல் என்ன செய்கிறான் தாவீதை பின்தொடர்கிறான். தொடர இப்பொழுது பார்த்தோம் சவுல் மலைக்கு அந்த பக்கமும் தாவீது மலைக்கு இந்த பக்கமும் இருக்கிறார்கள். தாவீது என்ன செய்கிறான் நேராக ஒரே ஓட்டமாக என்ன செய்கிறான் வனாந்திரத்துக்கு நேராக என்ன செய்கிறான் ஓடுகிறான். அப்பொழுது என்ன செய்கிறது வனாந்திரத்துக்கு நேராக ஓடும்பொழுது ஒரு மனிதன் என்ன செய்கிறான் வந்து சவுலை கூப்பிடுறான். நீங்கள் என்ன செய்யுங்க வாங்க பெலிஸ்தியர் நம்மளை என்ன செய்கிறாங்க எதிர்க்கும்படி என்ன செய்கிறார்கள் வருகிறார்கள் என்று சொல்லி என்ன செய்கிறான் போயிட்ட தாவீது அவ்விடத்து விட்டு பெயர்ந்து என்ன செய்கிறான் வனாந்திரத்துக்கு நேராக ஓடி போகிறான். நான் அங்கே என்ன செய்கிறது என்கேதியில் உள்ள ஒரு அரணிப்பான ஒரு இடம் என்கேதியில் உள்ள ஒரு என்கேதி அப்படி என்று சொல்லும்பொழுது ஒரு தோட்டம் என்று சொல்லி எனது ஒரு அர்த்தம் வனாந்திர என்கேதியில் நாம் என்ன செய்கிறோம் அங்கே இருக்கிறான். அப்பொழுது அமர்ந்த தண்ணீரண்டை ஆடு மாடுகள்லாம் என்ன செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் தாவீதை கண்மணி போல என்ன செய்தால் காத்தள்ளினான். நாம் இன்றைய மாதத்திலே இந்த ஜூன் மாதத்திலே 2 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் முதல் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் இருக்கிறீர்களா ஆண்டவர் இந்த மாதத்தில் அது உங்களிடத்திலிருந்து என்ன செய்வார் நீக்கி போடுவார். செம்மையான வழியிலே ஆண்டவர் நடத்தி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்த அளவு கடந்த வல்லமையுள்ள தேவனே இல்லாதவைகளே இருக்கிறவைகள் போல் அழைக்கும் எங்கள் பாரம தந்தையே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த மாதத்தில் வரை கனிமொழி பார்த்து அந்த காம நன்றி. இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. நீர் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நீர் அவர்களுடைய அழுகையும் விண்ணப்பங்களையும் கேட்டு பதில் கொடுக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை செம்மையான வழியிலே நீர் அவர்களை நடத்தி திருப்தியாக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரை. உம்முடைய பிரசன்னம் அங்கே மூடிக்கொள்வதற்கு நீர் உதவி செய்தலும் படைச்சப்படும் ஆண்டவரை. உம்முடைய கிருபை அங்கே தங்க நீர் உதவி செய்தலும் படைச்சப்பா பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரை. வழிநடத்துக்கொள்ளுங்க ஆண்டவரை. நம்முடைய ரத்த கோட்டுகளை மறைத்துக்கொள்ளும். ஏசு நல்ல பிதாவே.